பரிசுத்த ஆவியானவர் எதுக்குங்க உங்களுக்கும் எனக்கும்? ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗೆ ಯಾಕೆ? To live a powerful life, not a powerless life. ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು ಶಕ್ತಿಹೀನ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು வல்லமையுள்ள வாழ்க்கை, ஒரு வல்லமை நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணுங்க. சாதாரண வாழ்க்கை இல்ல. ಶಕ್ತಿ ತುಂಬಿದ ಜೀವನವನ್ನು ನಾವು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧಾರಣವಾದ ಜೀವನವನ್ನೇ ಅಲ್ಲ. அப்போஸ்தலர்கள் எங்க போனாலும் நிறைய ஜனங்க பயந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? ಅಪೊಸ್ತಲರೆಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋದರು ಅವರು ಭಯಪಟ್ಟು ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಿದರು. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವವರು ಇಲ್ಲಿಯೂ ಬಂದು ಬಿಟ್ಟರು. ಏನಂದ್ರಿ? உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்துட்டாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ பயப்படுறாங்க எல்லாரும். ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವವರು ಇಲ್ಲಿಯೂ ಬಂದು ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன்னா அப்போஸ்தலர்கள் எங்க போனாலும் அந்த சமுதாயம் தலைகீழாம் ஆயிடும். ಅಪೊಸ್ತಲರು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋದ್ರು ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳೇ ಬದಲಾಯಿತು. எங்க அப்போஸ்தலர்கள் நடந்து போனாலும் அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ಎಲ್ಲೆಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರು ನಡೆದು ಹೋದ್ರು ಅಲ್ಲೆಲ್ಲ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ನಡೆಯಿತು. பேதுரு யோவான் போறாங்க. ಪೇತ್ರನು ಯೋಹಾನ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆலயத்துக்கு போறாங்க. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அங்க ஒரு பிச்சைக்காரரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಿಕ್ಷಕರು. ಅದು கிடைக்குமா? ಏನಾದ್ರೂ ಸಿಗುತ್ತದಾ? இப்படியே பாக்குறாங்க. ಈ ರೀತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. நீ கேக்குறதெல்லாம் கிடைக்காது. ನೀನು ಕೇಳುವುದಲ್ಲ ಸಿಗುವುದಿಲ್ಲ. என்கிட்ட ஒன்னு இருக்கு. ಆದ್ರೆ ನನ್ನ ಬಳಿ ಒಂದಿದೆ. ஹalleluya. ஹalleluya. பொன்னுமல்ல வெண்ணியுமல்ல. ಚಿನ್ನ ಅಲ್ಲ ಬೆಳ್ಳಿ ಅಲ್ಲ. என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆ. எழுந்து நடந்துட்டாங்க. ಎದ್ದು ನಡೆದರು. அங்க ஒரு மணி நேரம் நட 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 நடன்னு சொல்லிட்டு இல்ல. ಅಲ್ಲಿ 1 ಗಂಟೆ ಕಾಲ ನಡಿ 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 ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பிசாசு ஓட்றது வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ಇವತ್ತು ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇವತ್ತು ಒಂದು ಸೈತಾನನನ್ನು ஒரு ಓಡಿಸುವ பிசாசு ವಿಡಿಯೋ 1 மணி நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ಸೈತಾನನನ್ನು 1 ಗಂಟೆ ಕಾಲ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓடு ಓಡು ஓடு ಓಡು. இயேசுவின் நாமத்துல ஓடு. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಓಡು ஓடு 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 ಓಡು ಓಡು ಓಡು. ஒரு வீடியோல ஒரு ஆளை பாக்குறேன். ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದೆ. அந்த ஆளு அப்புறானியா இருக்காரு. ಅವರು ತುಂಬಾ ಒಂದು ಅಪ್ಪಾವ. அந்த தம்பி ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ಈ ತಮ್ಮ ಓಡು 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 ಅಂತ ಇದ್ದಾರೆ. அந்த அந்த பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ಅವರು ಮೊಣಕಾಲು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசி வரைக்கும் ஓடல. ಕೊನೆವರೆಗೂ ಓಡಲಿಲ್ಲ. இருந்தாதானங்க ஓடுறதுக்கு. ಇದ್ದಿದ್ರೆ ತಾನೇ ಓಡೋಕೆ. ಇಲ್ಲದ பிசாசು எங்கயா ஓட்ட முடியும் ನಾನು? ಇಲ್ಲದೇ ಇರುವ ಶೈತಾನ ಎಲ್ಲಿಂದ ಓಡುತ್ತದೆ? ಅವರು இந்த ಪಾರ್ಟಿ. ಅವರು ಎಣ್ಣೆ ಪಾರ್ಟಿ. அப்படியெல்லாம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಇವಾಗ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஆனா பேதுரு யோவான் பாருங்க. ಆದ್ರೆ ಪೇತ್ರನು ಯೋಹಾನನ್ನು ನೋಡಿ, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಅಲ್ಲ ನನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲ. என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தரேன். ನನ್ನ ಬಳಿ ಇರುವುದು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட. ನಜರೇಯನಾಗಿಯ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆ. ஒரே செகண்ட் ஒரு பெரிய கான்செப்ட்லாம் வைக்கலங்க அங்க. ಇವರು ದೊಡ್ಡ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟು ನಡೆಸಲಿಲ್ಲ. அப்படியே எழுந்து நடந்து அவங்க கூடயே உள்ள போயிட்டான். ಅವರ ಜೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಎದ್ದು அவ்வளவு நாள் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவர் ಅಷ್ಟು ಕಾಲ ಆತನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದ. உள்ள போய் அவங்களே அண்டி கொண்டிருந்தார். ಒಳಗೆ ಹೋಗಿ ಅವರನ್ನು ಅವರಿಗೆ ಸಾರ್ವಾಗಿದ್ದನು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்க பவர்லெஸ் வாழ்க்கை வாழல. ಅವರು ಶಕ್ತಿಹೀನ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲಿಲ್ಲ. ಪವರ್ಫುಲ್ வாழ்க்கை வாழ்ந்தார். ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಬಾಳಿದರು. காரணம் the power of the holy spirit. ಕಾರಣವು ಆತನ ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದವರು. அந்த வல்லமை எனக்கு உங்களுக்கு வேணும். ಆ ಶಕ್ತಿಯು ನಿಮಗೆ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. எப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ಯಾವಾಗ ನೀವು ದೇವರನ್ನು ರಕ್ಷಕನು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿದರೋ ಆವಾಗಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. நீங்களும் நானும் வேண்டும்போது கேட்கும்போது அவர் கொடுப்பார். ನೀವು ನಾವು ಬೇಡುವಾಗ ಕೇಳುವಾಗ ಆತನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவருக்கு முக்கியத்துவமே கொடுக்கிறது இல்ல. ಇವತ್ತು ಅನೇಕರು ಆತ್ಮನಿಗೆ ಮುಖ್ಯತೆ ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆவின்னு ஒரு சிலர் முக்கியத்துவமே கொடுக்கிறது இல்ல. ಆತ್ಮ ಅಂತ ಕೆಲವರು ಮುಖ್ಯವನ್ನೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஒரு சிலர் அந்த ஆவின்னு சொல்லி என்னென்னவோ ஆவியை பண்ண ஆரம்பிச்சாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಈ ಆತ್ಮ ಅಂತ ಯಾವ ಆತ್ಮವನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஒரு புதுசா வந்து சிரிப்பின் அபிஷேகமா ಇವಾಗೆಲ್ಲ ಬಂದಿದೆ ಒಂದು ನಗುವಿನ ಒಂದು ಅಭಿಷೇಕ. சிரிக்கணுமா? ಸುಮ್ಮನೆ ನಗಿತಾ ಇರುವ ಅಭಿಷೇಕ இல்லங்க, நிஜமாவே சொல்றாங்க. ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. ಆ ರೀತಿ ನಗಿತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு தெரியல அது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು ಎಲ್ಲಿಂದ ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. சிரிப்பின் அபிஷேகமா? ನಗುವಿನ ಅಭಿಷೇಕ. ஆவியானவர் அவங்க மேல வரும்போது சிரிப்பாங்களாம். ಆತ್ಮನು ಅವರೊಳಗೆ ಬರುವಾಗ ನಗಿತಾರಂತೆ. எனக்கு அத பார்த்த உடனே எனக்கு வேற ஏதோ ஞாபகம் வந்துச்சு. ಅವರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನನಗೆ ಬೇರೆ ஏதோ ஒரு தெரபி வருதாமே, சிரிப்பு தெரபி, ಲಾಫಿಂಗ್ தெரபி.
அவங்க போய் அந்த பார்க்கில் எல்லா வயசானவங்க ரவுண்டாக நின்றுக்கிட்டு ஒரு நாள் அப்படிதான் வாக்கிங் போய் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டே இந்த மௌனமா ಒಂದು ದಿವಸ ನಾನು ವಾಕಿಂಗ್ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ அங்க ಇದ್ದೆ வேற இடத்துல இருக்கும்போது ಬೇರೆ ಕಡೆ ಇರುವಾಗ அப்ப நான் பாட்டுக்கு மெதுவா போய்கிட்டு இருந்தேன். ನಾನು ಮೆತ್ತಿಗೆ ನಡೀತಾ ரவுண்ட் ಇದ್ದೆ, அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ರೌಂಡ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. திடீர்னு ಸಡನ್ ಆಗಿ நாங்க ಸಡನ್ ಆಗಿ ಹಾ 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 இந்த ಅಂದ್ರೆ ரவுண்டா நின்னுக்கிட்டு அப்படியே இருந்து வந்து எனக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ನನಗೆ ತಕ್ಷಣ ಒಂಥರ ಆಯ್ತು. நம்மால இங்க தான் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ನಮ್ಮ ಜನ ಇಲ್ಲಿಂದಾನೇ ಹಿಡ್ದಿರ್ತಾರೆ. இவர் இங்க வந்து சர்ச்சில் வந்து ಇವರು ಇಲ್ಲಿ ಚರ್ಚ್ ஆண்டவர் புதுசா ஏதோ அபிஷேகம் கொடுக்கறாரு. ದೇವರು நீ ಹೊಸದಾಗಿ சிரி, ಅಭಿಷೇಕ நீ ಕೊಡ್ತಾರೆ. சிரி, ನೀನು சிரியோ சிரி. ನೀನು ನಗಿಯೋ ನಗಿ, சிரிச்சனா உனக்கு அபிஷேகம் வருது. ನಗಿದ್ರೆ ನಿನಗೆ ಅಭಿಷೇಕ உன் ಬರ್ತದೆ. வாழ்க்கையில எல்லாம் மாறும் பாரு. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ அதுக்கு ಎಲ್ಲ வசனங்களா ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எடுத்துக்குவாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை களிப்பான நீரூற்றாய் மாற்றுவார் நீ சிரி. ಅಳುವನ್ನು ನಗುವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ ನಿನ್ನ ನಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. மறந்துடும் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஆவியானவர் இப்படி பிடிச்சுக்கிட்டு அலக்கழிக்கிறாங்க. ಆತ್ಮನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. இது வேற மாதிரி வல்லமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு. ಇದು ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪವರ್ಫುಲ್ ಲೈಫ್, ನಾಟ್ ಅ ಪವರ್ಲೆಸ್ ಲೈಫ್. ನೀವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಬದುಕಲು ಶಕ್ತಿಹೀನ ಜೀವನವನ್ನು ಬದುಕಲ್ಲ. வாழ்ந்துட்டு போணும்னு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கல. ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಬದುಕಬೇಕು ಅಂತ ಕರೆದಿಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು. ಕಾಲ್ ಫಾರ್ ಆಲ್, ಎಲ್ಲರಿಗೂ ಕರೆ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗಿದ್ದಾನೆ. ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ, ಒಂದು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು இன்னைக்கு ಅನೇಕರು ಸೋಂದು போறாங்க. ಎದಕ್ಕೆ? ಇವತ್ತು ಅನೇಕರು ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. சும்மாவே ಸೋಂದು போவாங்க. ಸುಮ್ಮನೆ ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. ஒண்ணும் இருக்காது. ಏನು ಇರುವುದಿಲ್ಲ. எப்படி இருக்கீங்க? ಯಾವ ರೀತಿ ಇದ್ದೀರಾ ಅಂತ. ஏதோ வாழ்ந்துட்டு ಏನೋ ಬಾಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏதோ இவங்களை நம்ம விசாரிக்கணுமா? ಇವರನ್ನು ನಾವು ವಿಚಾರಿಸಬೇಕಂತೆ. நம்ம கேட்கலன்னா அப்புறம் வெளியே போய் பேசுவாங்க. இவரு ನಾವು என்ன ಕೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ விசாரிக்கவே ಈಚೆ ಹೋಗಿ இல்ல. ಮಾತಾಡ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸಲೇ ಇಲ್ಲ. விசாரிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும். ವಿಚಾರಿಸಿದರೆ ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. அப்ப நம்ம போய் கேட்டுட்டு ನಾವು ಹೋಗಿ ಕೇಳಿ நம்ம போய் பேசி இப்ப நமக்கிட்ட இருக்கிற ஆவி அந்த ஆவி நமக்கு ஓட்டிட்டு போகுது. ನಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವ ಆವಿ ಆತ್ಮ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಅವರ நல்லா ಒಳಗೆ ಇರುವುದನ್ನು ಬರುತ್ತದೆ. ஏன் சோர்ந்து போறோம் அடிக்கடி? ಯಾಕೆ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ? பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள கிரியா செய்யாதனால. ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ஏன் ಕ್ರಿಯೆ சும்மா ಮಾಡಲಿಲ್ಲ. ஏங்க சும்மா குழம்பி போயிட்டே இருக்கிறோம்? ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ನಾವು ಗೊಂದಲಗೊಳ್ಳುತ್ತಾ ஏன் ಇದ್ದೇವೆ? சும்மா நம்ம சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ನಾವು ನಾಶವಾಗ್ತಾ ಇದ್ದೇವೆ? எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஊழியத்தை விட்டுறோம் இப்போ? ಯಾಕೆ ನಾವು ಮಾಡುತ್ತಿರುವ ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ஏன் ಬಿಡುತ್ತೇವೆ? ஊழியத்துல சோர்வு, குடும்பத்துல சோர்வு, கணவன் மனைவி உறவுகள சோர்வு, ಯಾಕೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸೋಲು, ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸೋಲು ಮತ್ತು ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಸೋಲು, வேலையில சோர்வு, படிப்புல சோர்வு, உறவுகள்ல சோர்வு, ஏன்? ಕೆಲಸದಲ್ಲಿ ಸೋಲು ಮತ್ತೆ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸೋಲು. ಯಾಕೆ? ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬಂದರೆ ಸಾಕು, ಬಲ ಹೊಂದುವಿರಿ. ஆவியானவர் தூங்க போட்டுக்கிறோம்ல. ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ನಿದ್ರೆ ಮಾಡಲು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். ದೇವರ ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ನೀವು ದುಃಖಿಸಬೇಡಿ. ಯಾಕೆ? செய்யறதெல்லாம் தேவையில்லாத விஷயம், ಮಾಡುವುದೆಲ್ಲ ಬೇಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯವೇ. ಅವರು சொல்லுவாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, இங்க சொல்லுவாரு, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, இங்க பேசுவாரு, ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நம்ம கேட்க மாட்டோம், ನಾವು ಕೇಳುವುದಿಲ್ಲ. அவரு சோகமா சரி ಅವರು கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு உள்ள ಅವರು ನೀವು ಕೇಳುವವರೆಗೂ ನಾನು ನಿರೀಕ್ಷಿಸಬೇಕು ಅಂತ ಇರುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணாதீர்கள் சொல்லி வேதம் சொல்லுது. ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು ನೀವು ಹಾಗೆ ಅಸಲ್ಟೆಯಾಗಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. சும்மா வாழ்றதுக்கு இல்லங்க, ನಾವು ಸುಮ್ಮನೆ ಬಾಳಕಲ್ಲ. பலன் இல்லாம வாழ்றதுக்கு இல்ல, ಬಲಹೀನರಾಗಿ வல்லமை ಬಾಳುವುದಕ್ಕಲ್ಲ, இல்லாம வாழ்றதுக்கு அழைக்கல, ಬಲವಿಲ್ಲದೆ ಬಾಳಕಲ್ಲ, திராணி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அழைக்கலங்க, ಶಕ್ತಿಹೀನತೆ ಜೀವನ ಜೀವಿಸಕ್ಕಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு வாழ்வதற்கு என்னை உங்களை அழைக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯೊಂದಿಗೆ ನಾವು ಬಾಳಲಿಕ್ಕೆ, சொல்லமா, to live a powerful life, ನಾವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು. சொல்லமா, ನಾನು ಒಂದು நல்ல ಒಳ್ಳೆ நிறைவான ತುಂಬಿದ பலமுள்ள ಬಲ ತುಂಬಿದ வாழ்க்கை வாழ்வதற்கு ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை ದೇವರ தட்டலாமா? ಆತ್ಮನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅವರು அதிக கவனத்தையே கொடுக்கறதில்ல. நம்ம ಆತನಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಗಮನ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்போ எதுனாலும் சோர்ந்து போயிடுறோம். ಅದಕ್ಕೆ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. என்ன சாதாரண ஒரு தலைவலி, ಸಾಧಾರಣವಾದ ತಲೆನೋವು, ಹಂಗೆ ಜ್ವರ, ಹಾಗೆ ಕುಳಿತು அவங்க திட்டாங்க, ಅವ್ರು ಬೈದ್ರು, ಹಂಗೆ ಕುತ್ಕೊಳ್ತೀವಿ. அவங்க அதை சொல்லிட்டாங்க, ಅವ್ರು ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರು,
இங்க கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா ಅಲ್ಲಿ ಕನೆಕ್ಷನ್ ಸರಿ, ಸಂಪರ್ಕ இங்க ಸರಿಯಾಗಿದ್ದರೆ யாரு என்ன செஞ்சாலும் ಇಲ್ಲಿ ಯಾರು ಏನೇ ಮಾಡಿದರೂ நம்ம நல்ல உற்சாகமா ஒரு பலமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ನಾವು ಉತ್ಸಾಹದಿಂದ ಒಂದು ಬಲವುಳ್ಳ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அங்க நம்ம கனெக்ஷன் சரியில்லையே, ಅಲ್ಲಿನ ನಮ್ಮ ಸಂಪರ್ಕ ಸರಿ ಇಲ್ಲ. அப்ப நம்ம எப்படி வாழ்வோம்? நம்ம ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತೇವೆ? ஏதோ ஒரு வார்த்தை யாரனா சொல்லிட்டாங்களா, நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையே போச்சு. ಯಾರೋ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದರೆ ಸಾಕು, ನಮ್ಮ ಜೀವನವೇ ಹೋಯ್ತು. வாழ்வே மாயம், ಜೀವನವೇ ಮಾಯ. வசனம்லாம் வந்துரும், ವಾಕ್ಯವೆಲ್ಲ ಬರ್ತದೆ. எல்லா மாயை, ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ. சூரியனுக்கு கீழே எல்லா மாயை, ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ, பூமிக்கு மேல எல்லா மாயை. ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ. சாலமன் ஆயிடுவோம். ಎಲ್ಲರೂ ಸಾಲಮೋನ್ ಆಗ್ತಾರೆ. ஆனா கடைசியில அவர் சொல்லுவாரு, ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ கடவுள் தான் ஏன் முக்கியம் சொல்லுவாரு. அதுக்கு ದೇವರೇ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳೋದು ಮರ್ತು ಬಿಡುತ್ತೇವೆ. நான் சாதாரணமா வாழ்றதுக்கு இல்லைங்க, ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಜೀವಿಸಲಲ್ಲ. ஆவியானவர் எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வல்லமை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. ಆತ್ಮನು ನಿಮಗಾಗಲಿ ನನಗಾಗಲಿ ಶಕ್ತಿ Hallelujah. ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು. இரண்டாவது